ஹாய், ஸ்டோரி நம்பர் 6ஓட பார்ட் 3. இப்போ நிலா அந்த ஃபோனை தூக்கி போட்டதுக்கப்புறமா அவங்க ஃபோனை அவங்களே எடுத்து திரும்பவும் மெசேஜ் பண்ணுறாங்க, கிறிஸ் இஸ் இட் யூ அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து எஸ்ன்னு ஒரு ரிப்ளை வருது. உடனே அவங்க ஒரே சந்தோஷமாயிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டே அவங்களுக்கு வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலு. அவரை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் அந்த ஒரு உருவம் அப்படியே அவங்க கூட உட்காந்துட்டு இருக்க மாதிரி அந்த கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே அந்த ஒரு வார்ம்னஸ் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே தோளில் சாஞ்சி அப்படியே தூங்கிடுறாங்க. ஸோ அன்றைக்கி டே முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணும்போது ஒரு காய்கடையிலேருந்து நிலா வெளியே வராங்க. அந்த ரோட்டில் வந்து 2 பேர் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த 2 பேர் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். அவங்க 2 பேரும் பழைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஒருத்தர் பேர் கிறிஸ்டோஃபர், ஒருத்தர் பேர் சார்லஸ். இப்போ இந்த கிறிஸ்டோஃபர் வந்து சைனாலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ரீசெண்டாக அவர் ஒரு ப்ராஜெக்ட் ஹெட்டாக போட்டிருக்காங்கன்னு சொல்லி இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சார்லஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு சிம் வாங்குறதுக்காக. ஸோ அப்போ 2 பேரும் ஒரு ஏர்டெல் ஷோரூம் போய் ஒரு சிம் வாங்கிட்டு வராங்க. அந்த சிம்மு தான் இதுக்கு முன்னாடி கிருஷ்ணா வச்சுட்டு இருந்த நம்பர். ஸோ இப்போது கிறிஸ்டோஃபருக்கு புது நம்பர் வந்துச்சு. அவர் ரெடி ஆகி ஆஃபீஸ் கிளம்பி போகிறாரு. ஒரு டாக்ஸியில் போயிட்டுருக்காரு. அந்த டாக்ஸி வந்து ஒரு சிக்னலில் போய் நிற்குது. அதே சிக்னலில் நிலாவும் நின்றுருந்துருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரே விஷயமான அந்த பறவை 2 முத்தம் கொடுத்த அந்த சீனை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டோஃபர் ஆஃபீஸ் போயிடுறாரு. ஆஃபீஸில் அவருக்கு ஒரு வார்ம் வெல்கமிங் இருக்குது. சிஇஓ அவர் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒரு தடல்புடலான ஒரு விருந்து வைக்கிறாங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே அவர் ஃபோனுக்கு அந்த மெசேஜ் வருது. அன்றைக்கி நிலா அனுப்பிச்சா அதே மெசேஜ், எனக்கு நீ வேலை கிடச்சிருச்சு, ஐ எம் வெரி ஹாப்பின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கும் வேலை கிடச்சிருக்கு, இவங்களுக்கும் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பட் யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்து அவங்களுக்கு அப்படியே வேறு விஷயம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இவங்க வேறு யாரோ நினச்சி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். ஆனால் அதில் வந்து இவன் ரசித்த அந்த பறவை முத்தம் கொடுத்த சீனும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவனுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருது. அப்படியே ஒரு நாளும் அவங்க சொல்கிற மெசேஜஸையும் இவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட வாழ்க்கையை இவன் ரசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இவனுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹிண்ட்ஸ் ஒரு நாளும் வர ஹிண்ட்ஸை வச்சு அவங்கள போய் பார்க்குறான். பார்த்தா அது வந்து இவன் காலேஜ் மேட்டு நிலா. ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷமாகிடுது. ஆனால் எப்படி சொல்கிறது, சொல்லாமா வேணாமான்ற ஒரு தயக்கமும் இருக்குது. அதுக்கப்புறமா சீக்ரெட்டாகவே அவங்க சொல்கிற டெய்லி மெசேஜஸை இவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அது இவனுக்கு ஒரு பழக்கமாக போகுது. ஒரு 6 மாதம் கழித்து இவன் ஃப்ரெண்டும் ரூமில் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வருதுடா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான். ஆனால் யாருன்னு சொல்ல, பட் நிலான்ற ஒரு பேர்லேருந்து வந்துட்டுருக்கு. உடனே அவன் ஃப்ரெண்டு, நிலாவா டேய் ஞாபகம் இருக்கா, நிலா ஓடி வாழலாம் அப்படிங்கிறா, ஞாபகம் இருக்கடா அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா அந்த ஃபோனை அவன் ஃப்ரெண்டு வாங்கி அந்த மெசேஜ்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த ஃபோன்லேருந்து திரும்பவும் அந்த மெசேஜ் வருது. அந்த கடைசியாக அனுப்பிச்ச மெசேஜ் டிசம்பர் மாதம், இந்த வேலை என்னால் முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த ஃப்ரெண்டு தான் ரிப்ளை பண்ணுறான், யூஆர் ஸ்ட்ராங்கர் தென் யூ திங்க் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா பண்ண அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லடான்னு சொல்லி திருப்பி இன்னொரு மெசேஜ் வருது, இஸ் இட் யூன்னு சொல்லி எஸ்ன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டான். உடனே அவன் ஃப்ரெண்டு கோவமாயிட்டான். அதாவது கிறிஸ்டோஃபர் கோவமாயிட்டான். ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி, நார்மலாக தான்டா பண்ணியிருக்கேன், ஒன்றும் தப்பாலாம் பண்ணலன்னு சொல்லி கிறிஸ்டோஃபர் ஃபோனை பிடிக்கிட்டு ரூமில் போய் உட்காந்துக்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்கான்.